ராசி என்பர்களே, சிம்ம ராசிலாம் ஒரு கோபமான ராசி. சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு கொடூரமானவன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க. சிம்ம ராசிங்கிறது எந்த அளவுக்கு கோப குணம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இறக்கப்படக்கூடிய குணம் கொண்டவங்க. நெருப்பு தத்துவ ராசிம்பாங்க. அந்த ராசியினுடைய தத்துவமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு, அதாவது ஃபயர் எலிமெண்ட்னு சொல்லக்கூடியது. சூரியன் அவங்களுடைய அதிபதி சூரியன், அதனால் அவர் வந்து அப்படி சொல்லுவாங்க. சூரியன் பக்கத்தில் நெருங்க முடியுமா? ஆனால் எல்லா நேரத்துலையும் அவர் தான் பிரகாசத்தை கொடுப்பார். அவரை நம்பி தான் பல பேர் வாழ்வாங்க. அந்த மாதிரி தான் சிம்மராசி. சிம்மராசியை நம்பி தான் மற்றவர் வாழ்வார்களே தவிர சிம்மராசி மற்றவன் நம்பி வாழ மாட்டான். சிம்மராசியில் பிறந்தவன் எப்போவுமே மற்றவனுக்கு தலை வணங்கி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படவே மாட்டான். சிம்மராசியை பார்த்தா மற்றவன் தான் தலை வணங்கி போவாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தின்படி சூரியன் குறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன தெரியுமா? அதிபதி சூரியன் என்னது? தலைமைத்துவம். எல்லாத்துக்கும் தலைவர் யார்? சூரியன். அப்போ சிம்மராசிங்கிறது ஒரு தலைமைத்துவத்தோடு இருக்கக்கூடிய மனிதனாக இருப்பாங்க. அதிகாரம் அதிகமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், கௌரவம் அதிகமாக இருக்கும், புகழ், ஆளுமை, தைரியம், மரியாதை, சுயமரியாதை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. சிம்ம ராசிக்கே உண்டான சில குணாதிசயங்களும் இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. என்ன இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இப்போ பட்டு இருக்கிற கஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? அந்தளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய பேர் எல்லாம் கேட்குறாங்க, சார் சிம்மராசியில் பிறந்தவங்களாம் நிறையா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 2-3 சிம்மராசிக்காரங்க நல்லா பெரிய ஆளாக இருக்காங்க, இன்னும் எதுவும் அமையலையே சார். சார், நீங்கள் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவித்த ராசி. உங்களுக்கான காலம் வரும்போது உங்களை யார் தடுத்து நிறுத்தினாலும் உங்களால் வந்து அணை போட்டு உங்களை நிறுத்த முடியாது. படப்படம் நீங்கள் வந்து மேலே வந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கான கால நேரம் இன்னும் வரலங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி தற்போதைய நிலைமையில் சிம்ம ராசிக்காரங்க மனதில் என்ன தோன்றிட்டு தெரியுமா? என் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் எப்போ கிடைக்கும்? நான் இன்னும் பெரிய சாதனை செய்யணும், எப்போ அது நடக்கும்? என் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லணும், அதுக்கு என்ன பண்ணணும்? என் மீது நம்பிக்கை வைத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு மேலேயும் தொழில் வளர்ச்சியை பற்றி கேள்வி, பதவி உயர்வை பற்றி சில கேள்வி, புகழ் பற்றி சில கேள்வி, பண வரவை பற்றி சில கேள்வி, சொத்து சேர்க்கறதை பற்றி சில கேள்வி, குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி சில கேள்வி, சமூக மரியாதையை பற்றி சில கேள்வி. இந்த சிந்தனைகள் எல்லாமே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுதான் எப்போ சார் விடை கிடைக்கும்? எப்போ சார் நாங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை ஆள முடியும்? சார், இந்த சிம்மராசியினுடைய முக்கியமான இயல்பு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க. பிறவிலேயே தலைமைத்துவம் கொண்டவன் நீங்கள். யாருக்கும் தலைக்குனியை விரும்ப மாட்டீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சமூகத்திற்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடையே இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற பெரிய மனம் இருக்கும். கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே தாங்கி கொள்ளுவாங்க. நேர்மையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். யாரையும் எளிதில் பயப்பட மாட்டாங்க. தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்னு விரும்புவாங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற ஆசை எப்போவுமே எங்களுக்கு இருக்கும். தற்போதைய நிலைமையில் உங்களோட பெயரில் ஏதாவது ஒரு நிறுவனமோ அல்லது வண்டியோ பஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் பேரில் ஓடிட்டுருக்கும். உங்கள் பேருக்கான மரியாதை வந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிற காலகட்டம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வண்டி வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கணும். வெள்ளி பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க. ஏதாவது ஒரு நகை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாவது வாங்குவீங்க. உங்களுக்கு லக்ஸுரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகும் இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகுது. கலைத்துறையில் நீங்கள் மேன்மை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. தற்போது சிம்ம ராசிக்காரங்க மனதில் என்ன தெரியுமா தோன்றும்? எப்படா இவனுங்க இந்த ராசி பலன்லாம் சொல்கிறத நிறுத்துவானுங்க? எவன் சொல்கிறத பார்த்தாலும் கடுப்பாகுது. அவன் சொல்கிறது நடந்தால் பரவாயில்ல. எவனோ ஒரு சிம்மராசிக்காரன் எங்கேயோலாம் நல்லா இருக்கிறான், ஆனால் இவனுக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒன்று கூட நடக்கலையே. சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ராசி பலன். ராசி பலன் எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஏன் அப்போ பொருந்தாது? ஏன் நீ வீடியோ பேசுகிறேன்னு எனக்கு கேட்பீங்க. சார், கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே சிம்ம ராசியில் இருக்கான். 12 கோடி பேருக்கு மேலேயும் எல்லாத்துக்கும் இதே மாதிரி நடக்குன்னா எப்படி நடக்கும்? உங்களுக்கு ராசி மட்டும்தான் சிம்மம். உள்ள லக்கினம், தசாபுத்தி, நட்சத்திரம் எல்லாம் வேறு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். சிம்மம் அப்படிங்கிறது ஆளுமை, தலைமைத்துவம் மற்றும் தர்மத்தின் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுமை ஒரு பக்கம் இருக்கட்டும், தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காகவே நீங்கள் பாவம் பார்த்தே நீங்கள் லைஃப்பில் நிறைய விட்டீங்க. ஆளுமையும் தலைமைத்துவமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி உங்களுக்கு. ஸோ அதே போல் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள். கூட்டத்தில் தனித்துவமாக தெரிவாங்க. நீதிக்காக பேசக்கூடிய நபர் நீங்கள். தவறை பார்த்தா நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. சுயமரியாதையை உயிரை விட பெரிதாக நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? தலைமை என்பது கட்டளையிடுவது மட்டுமல்ல, மற்றவர்களின் உணர்வுகளையும் மதிப்பது தான் உண்மையான தலைமைங்கிறத நீங்கள் கற்றுக்கங்க. மற்றவங்களோட உணர்வை மதிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கட்டளையிட ஒரு அரசர் வந்து 2 வகையான அரசர் இருப்பாங்க. மக்களினுடைய நலனை புரிஞ்சுக்கிறீங்க, அது தப்புன்னா தண்டனை டக்குன்னு கொடுக்குறீங்க. நீங்கள் தப்புன்னா தண்டனை கொடுக்குறவங்களா மட்டும் இருக்காதீங்க, மற்றவங்களுக்கும் உணர்வு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிற ஒரு அரசராக இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பலமான குணங்கள் அப்படின்னா தலைமை திறன் தான். இந்த தலைமை திறன் தான்
எந்த குழுவிலும் இயல்பாக தலைமை ஏற்கக்கூடிய திறன் இருக்கும். பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்வாங்க. தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். தங்கள் திறமையில் முழு நம்பிக்கை வைத்திருப்பாங்க. நேர்மையை பொறுத்த வரைக்கும் பொய்யை விரும்ப மாட்டாங்க. உதவும் மனப்பான்மை அதிகம். தங்களால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்வாங்க. பெருந்தன்மை, மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கும். புகழ் பெரும் திறன் இருக்கும். செய்யும் வேலையில் தனி அடையாளம் உருவாக்குவாங்க. இவங்க ஒரு அற்புதமான ஒரு மனிதராக திகழ்வாங்க. சிம்ம ராசிக்கே உண்டான சவால்கள் என்ன தெரியுமா? கோபத்தை கட்டுப்படுத்த சிரமம். டக்குன்னு உங்களை எவனாவது ட்ரிகர் பண்ணிவிட்டால் கோபமாயிருவீங்க. அதை கோபத்தால் வெளியே வரது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் யோசிங்க, பொறுமையாக நிதானமாக யோசிங்க. சுயமரியாதைக்கு காயம் ஏற்பட்டால் அதிகம் வருந்துவது. ஏன் தேவையில்லாமல் வருந்துறீங்க? அமைதியாக இருங்க. பிறரின் விமர்சனத்தை எளிதில் ஏற்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருப்பீங்க. எல்லா பொறுப்புகளையும் தனியாக ஏற்றுக்கொள்ளுவீங்க. சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பது. கொஞ்சம் பிடிவாதமாக இருக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. அதிக நம்பிக்கையால் ஏமாற்றம் அடைகிறது. சில நேரங்களில் நான் எல்லாருக்கும் நல்லது செய்தோம், ஏன் என்னை புரிந்து கொள்ளலை அப்படிங்கிற எண்ணம் வரலாம். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. மற்றவர்களிடம் எப்படி பழகுவாங்க அப்படின்னா, சிம்மராசிகாரரை பொறுத்த வரைக்கும் மரியாதையுடன் பேசுவாங்க. உதவி செய்ய முன் வருவாங்க. உண்மையை நேராக சொல்லுவாங்க. நல்ல நட்பை மதிப்பாங்க. யாரோட வெற்றியையும் பாராட்டுவாங்க. ஆனால் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த உறவில் இருந்து உடனே விலக நினைப்பாங்க. மற்றவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பலர் இவங்களை தைரியசாலியாக பார்ப்பாங்க. தலைமை திறன் உள்ளவங்களாக பார்ப்பாங்க. நல்ல மனம் கொண்டவராக பார்ப்பாங்க. நம்பிக்கையானவராக பார்ப்பாங்க. மரியாதைக்குரியவராக பார்ப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க இவங்க. சிலர் உங்களை இந்த மாதிரி பார்த்தாலும் சிலர் உங்களை பொறாமையோடு தான் பார்ப்பாங்க. ஆனால் சிலர் கர்வம் உள்ளவராக உங்களை நினைக்கிறாங்க. யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிக சுயமரியாதை உள்ளவராக நினைக்கிறாங்க. இது எல்லாமே எங்களோட தவறான புரிதலாக கூட இருக்கலாம். மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு பார்த்து பார்த்து ஏமாந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். துரோகங்களை அனுபவித்த ஒரு ராசின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்ன தெரியுமா? ஒரு 3 விஷயந்தான். ஒன்று உறவு, இன்னொன்று நட்பு, இன்னொன்று பணம். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் ஏமாந்தீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெளிவாக சொல்கிறேன் சார், இது எல்லாமே உங்களுக்கு பலிக்குதான்னு கேட்டால் 100%லாம் பலிக்காது. 60% தான் பலிக்கும். உள்ள ராசி, நட்சத்திரம், தசாபுத்தி, லக்கினம் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே செயல்படும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், பிரபல ஜோதிடர் நம்பர். ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடர் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசி தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். விவிஐபி ஜோதிடர் தான். பொறுமையாக தான் பார்ப்பாங்க. அப்படியே நீட்டாக A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய பிரபலம், அரசியல் பிரமுகர், சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாக நேசித்தால், அதிக நம்பிக்கை வைத்திருந்தால் உறவுகளில் உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நண்பர்களால் எல்லாருக்கும் உதவி செய்ததால் தான் நீங்கள் நண்பர்கள்ட்ட துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. பொறாமை கொண்ட நண்பர்களால் நீங்கள் கண்டிப்பாக துரோகத்தை அனுபவிப்பீங்க. அதே போல் நம்பி பணம் கொடுத்தா தொழில் கூட்டாளிகளால் நீங்கள் பணத்தின் மூலமாக எதிரிகளையும் அதே மாதிரி ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார். உங்கள் ஜாதகப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை செல்லும். சிம்மராசிக்காரருக்கு ஜாதகப்படி கரெக்டாக செல்லும். யார் ஜாதகம் சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்களாங்கிறது மட்டும்தான் கேள்வி. உங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்க போயிருப்பீங்க. ஒரு 100ல் ஒரு 10% உங்களுக்கு பழிச்சிருக்கும். மீதியெல்லாம் சொல்ல தெரியாதவங்க சொன்னதுனால தான் நீங்கள் அது ராங்காக போயிருக்கும். உங்கள் ராசியை வைத்து, தசாபுத்தியை வைத்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது, உங்களோட பிறந்தவர்கள் எத்தனை, உங்களுடைய தாய் தந்தையரோட பிறந்தவர்கள் எத்தனை, உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு, எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு ஜோதிடர் நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத சில விஷயங்களை எல்லாத்தையும் பட்டுன்னு அப்படி சொல்லிடுவார். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது எளிதில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்கள் சீர்படுத்திக்குவீங்க. எப்போது உங்களுக்கு துரோகம் வரும் அப்படின்னா, எல்லாரையும் முழுமையாக நம்பும் போது உங்களுக்கு துரோகம் வரும். ரகசியங்களை பகிரும்போது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் ஆவணங்களை சரிபார்க்காமல் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டிருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு முதலீடு செய்யும் போது உங்களுக்கு துரோகத்தை கண்டிருப்பீர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை அப்படின்னா, யார் சவால் அப்படின்னா, உறுதுணை அப்படின்னா உங்கள் நேர்மையை மதிப்பவர்கள் உறுதுணை. குடும்ப ஒற்றுமையை விரும்புபவர்கள், உண்மையான நண்பர்கள் தான் உங்களுக்கு உறுதுணை அப்படின்னு சொல்லுவாங்க. சவால் அப்படின்னா பொறாமை கொண்டவர்கள் தான் உங்களுக்கு சவால். உங்கள் புகழை விரும்பாதவர்கள் உங்களுக்கு சவாலாக இருப்பாங்க. பின்னால் குறை கூறுபவர்கள் உங்களுக்கு சவாலாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா அரசு பணி. முதல்ல இருக்கிறது அரசு பணி, 2வது நிர்வாகம், 3வது காவல்துறை, இராணுவம், அரசியல், சினிமா மற்றும் மீடியா. இந்த யூடியூப் இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவும் உங்களுக்கு உதவும்.
ஆசிரியர் தொழில், தொழில் முனைவோருக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபம். நகை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஹோட்டல் தொழில் மிகப்பெரிய ஒரு லாபம் தரும். மருத்துவ நிர்வாகம் அற்புதமாக இருக்கும். அதே போல் நிகழ்ச்சி வேளாண்மை, இந்த மாதிரி நிகழ்ச்சி டிசைன் பண்ணுறது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் வெளியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு உயருங்க. ஒரு நார்மலான ஒரு நபருக்கு திடீர்னு சமூகத்தில் ஒரு மதிப்பு உயருது அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகலாம். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். செய்வினை பழிக்குமா, கந்திஷ்டிலாம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு கேள்வி இருக்குது. நிறைய பேருக்கு இது நம்புறதில்ல. சிலர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்களுடைய புகழையும் வளர்ச்சியையும் பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். ஏன்னா நீங்கள் டக்குன்னு வளர்ந்துருவீங்க. டக்குன்னு வளரக்கூடிய ராசியில் இந்த விருச்சகம், இந்த சிம்மம் இதெல்லாம் டக்குன்னு வளர்ந்துருவாங்க. இப்போ பார்த்துட்டே இருக்காங்கன்னா டக்குன்னு இவங்க வளர்ந்துருவாங்க. அதனால் கந்திஷ்டி வந்திருக்கும். இல்லை எவனாவது உங்களுக்கு வேண்டாதான் செய்யணும் கூட ஏதாவது வச்சுருந்துடலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது படபடப்போ, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி தோற்றம் இருக்குதோ, இல்லை ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டிருக்கா, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் அப்படி இருந்தது அப்படின்னா பிரபல ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கான இஷ்யூஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பல குடும்பங்களினுடைய நம்பிக்கைகள் உங்களுக்கு இருக்கும். கந்திஷ்டியை பற்றி நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தர் கருப்பு ஏர் கட்டுறதை இதுன்னு பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. செய்வினை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். இதற்கான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. குலதெய்வம் உங்களோட துணையாக இருந்தால் யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் இறை நம்பிக்கையோடு இருங்க, தியானம் பண்ணுங்கள், நல்ல செயல்கள் செய்யுங்க, உதவியாக இருங்க, சேவை செய்யுங்க, மன அமைதிக்காக என்ன வேணாலும் பண்ணுங்கள். எது பண்ணிங்கனாலும் அறிவியல் ஆதாரம் இல்லை அப்படி இல்லாத ஒரு செய்வினை. இந்த கந்திஷ்டியில் அறிவியல் ஆதாரமே உங்களுக்கு இல்லை சார், அதெல்லாம் நம்பவே இல்லை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலும் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு பாருங்கள். குலதெய்வ கோயில் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கும். அடிக்கடி போகிற சார்னு ஒரு மாற்றத்திலாம் போய்ட்டு வாங்க. அதுக்கு மாற்றம் தெரிகிற வரைக்கும் போய்ட்டு வாங்க. அது உங்களுக்கான நேரம் வரும்போது அது சேர்த்து கிளிக் ஆகிடும். நல்ல நேரம் எப்போ சார் கிடைக்கும்? நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும்? கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. மற்றவர்களின் கருத்துக்களையும் மதிக்கும் போது, தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து உழைக்கும் போது, புதிய வாய்ப்புகளை ஏற்கொள்ளும் போது நல்ல வாய்ப்பு கிடைக்கிது. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிது. அதே போல் அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரம்பரியமாக தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு, சூரியனுடன் தொடர்புடைய நிறங்களாக கருதப்படுதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் தான். எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க, அந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன, உங்களுக்கு தசாபுத்தி என்ன போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனை வணங்கி, அங்கே ஏதோ மாடு இருந்தது அப்படின்னா மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்காதீங்க, மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. அப்படி வேறு ஏதாவது பழங்கள் இருந்தால் கொடுங்க, ரொம்ப நல்லது. பக்கத்தில் மாடு இருக்குன்னா கூட தண்ணி காட்டுங்க. அது ஏதாவது ரொம்ப மாட்டுக்குன்னு ஏதாவது சேவை பண்ணுங்கள். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிங்க. ஒரு 10 பேருக்கோ இல்லை 5 பேருக்கோ இல்லை ஒருத்தர் 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 1, 3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அமையும். சாதகமான நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதகமான நாள். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துணையை மிகவும் மதிப்பக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்திற்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க முயற்சிப்பாங்க. மரியாதை மற்றும் நம்பிக்கையை முக்கியமாக கருதுவாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினா குடும்ப நலன், குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒரு அற்புதமான ஆலயம். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. தம்பதி சமேதராக, குடும்ப சமேதராக காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம். அந்த படிக்கட்டில் போனீங்கன்னா பாம்புலாம் பார்க்கலாம். 1200 படிக்கட்டு. அதில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 60 அடி பாம்புலாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாவ விமோச்சனம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு மேல்மலைன்னு ஒரு கோயில், அங்காள பரமேஸ்வரன் கோயில் உங்களுக்கு தெரியும். அமாவாசை டைமில் எவ்வளோ கூட்டம் வருது. எலுமிச்சம்பழத்து மேலே அந்த விளக்கேற்றி எலுமிச்சம்பழத்து மேலே அந்த கற்பூர வச்செல்லாம் வழிபட்டுட்டு இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக போனீங்க அப்படின்னாவே போதுமானது. அந்த இடத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி கீழே, அதுதான் 3வது படைவீடாக கருதப்பட்ட ஒரு ஸ்தலம். அங்கே போய் வழிபட்டுட்டு அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மீது ஏறி மேலே பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் உடல் ஆரோக்கியத்துக்காக, குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கிறீங்களா, அங்கே போய் வழிபட்டீங்க இருந்தீங்கன்னா அவ்வளோ நன்மை கிடைக்கும். வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்தர வாகனங்களில் விருப்பம் இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. அதே போல் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்தணும். இந்த டைமில் ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆகிறது அதெல்லாம் அங்கே கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. நீண்ட பயணங்களில் பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சீல் வாங்கும்போது, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு லேண்டோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்கினுங்க. ஆவணங்களை முழுமையாக சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு வாங்குறதான வாய்ப்புகள் அமைது. நில முதலீடு லாபம் தருது.
குடும்ப சொத்து மூலமாக நன்மை பிறக்குது. குடும்ப சொத்து உங்களோட ஃபேமிலி சொத்து வந்து வருது அப்படின்னா அதுக்கான நன்மைகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே போல் அடுத்த 12 நாட்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் வருமான உயர்வு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கோங்க. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்க. மனதில் திறந்து பேசுங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை இழக்காதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இந்த ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உடல் நலத்தை கவனிங்க. சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்க. குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்க. புதிய வாய்ப்புகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. செய்யக்கூடாது அப்படின்னா கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க. அதே போல் அனைவரையும் முழுமையாக நம்பாதீங்க. நம்புறதை நிறுத்திக்கோங்க. அதே போல் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த டைமு ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடுவதை தவிர்த்துருங்க. இதுக்கு மேலே அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. அதே போல் சுயமரியாதைக்காக நல்ல உறவுகளை இழக்காதீங்க. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சூரிய பகவான் தான் உங்களுக்கு சூப்பர். சூரிய பகவான் எப்பயுமே வணங்குங்க. சிவன் அல்லது சூரிய நாராயணன் வழிபாடு பண்ணுங்கள். காலையில் சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நில்லுங்க. முதுகு, உடம்பு, தொப்புள் இதெல்லாம் தெரிகிற மாதிரி சூரியன்ட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க. அது ரொம்ப ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் ஆற்றங்கரை குளியங்கரையெல்லாம் வந்து குளிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல. அந்த இடத்துல தண்ணியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மின்சாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வி உதவி இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பெற்றோருக்கு மரியாதை செலுத்துங்க. தினமும் தியானம் செய்யுங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது சார், ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை தான் செக் பண்ணோம். உங்களுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயும் பதிவிடலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம். எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.